நேயர்களுக்கு வணக்கம். ஒரு இன்ட்ராடேக்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க. ஸ்டாக்கை எப்படி வாங்குறது, எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, எப்படி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வர்த்தகம் செய்வது, பாதுகாப்பாக செய்வது என்பதற்காகத்தான் இந்த பிராக்கெட் ஆர்டர் ப்ரொசீஜர். நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எதுவோ அதில் இந்த வசதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். முதல்ல முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிராக்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது பொதுவாக இன்ட்ராடே ட்ரேடிங்காகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. டெலிவரிக்கோ ஓவர் நைட் பொசிஷனுக்கோ அல்ல. முன்னதாக உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இந்த வசதி இருக்கா என்பதை உறுதி செய்து கொண்டால் உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங் சற்று பலனுள்ளதாகவும் பெரிய கேபிட்டல் லாஸை தவிர்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்காக இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஒரு பிராக்கெட் ஆர்டரில் ஒரே ட்ரேடில் பை ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ், ஸ்டாப் லாஸ் என்பதை இணைச்சி போடுற ஆர்டர்ஸ்க்கு பேர் தான் பிராக்கெட் ஆர்டர். உதாரணம், ஏதோ ஒரு ஸ்டாக் விலை 500, என்ட்ரி 500 ரூபாய்க்கு பையிங், டார்கெட்டு 530, ஸ்டாப் லாஸ் 485. இப்படி நீங்கள் இதை பிளேஸ் பண்ணியிருக்க. அப்படின்னா 500 ரூபாய்க்கு நீங்கள் பை பண்ணினால் ஸ்டாப் லாஸ் 485, டார்கெட்டு 530. டார்கெட் அல்லது ஸ்டாப் லாஸ் ஏதோ ஒன்று செயல்பட்டாலும் உங்கள் பொசிஷன் எக்ஸிட் ஆகும். ஈக்விட்டி கேஷில் செய்கிற போது இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுங்கிறதுக்கு நான் வழிகாட்டுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற எண்ணத்தில் இதை சொல்கிறேன். உங்களுடைய பிளாட்ஃபார்மில் இந்த வசதி இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஈக்விட்டி ஸ்டாக்கை சர்ச் செய்யுங்க. பை தேர்வு செய்யவும். ப்ராடக்ட் டைப்பில் பிராக்கெட் ஆர்டர் ஆப்ஷன் இருக்கிறதா என்பதை உறுதி செய்யவும். ஓகே இருக்குன்னா அதில் நீங்கள் குவான்டிட்டியை பிளேஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ட்ரி ப்ரைஸை தேர்வு செய்யுங்க. டார்கெட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் அமைக்க. அடுத்து ஸ்டாப் லாஸ் ப்ரைஸு எவ்வளோ பாயிண்ட்ஸுங்கிறதையும் அதையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆர்டர்ஸ் டீட்டெயில் சரிபார்த்து பிளேஸ் ஆர்டர் செய்யணும். இது ஒரு இன்ட்ராடேக்கு. நீங்கள் இன்ட்ராடே வர்த்தகம் என்றால் உங்களுடைய வாங்கிய விலை, ஸ்டாப் லாஸ், டார்கெட் இது மூணுமே பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கான்ட்டு நீங்கள் உறுதி செய்ய வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு. இன்று வர்த்தகத்தை முடிக்கும் முன்னதாக அல்லது 3:02:50 முன்னதாக இன்று நீங்கள் செய்த வர்த்தகம் முழுமையாக வாங்கியது ஒன்றா ஸ்டாப் லாஸ் ஸ்டிக் ஆயிருக்கா இல்லைன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிருக்காங்கிறத கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும். சப்போஸ் டார்கெட் போகாமலோ அல்லது ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சந்தை முடியும் முன்னதாகவே உறுதி செய்யணும். அது உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். நாம் சந்தையை குறை சொல்வதை விட நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இதே டெலிவரியில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வாங்கி நாளைக்கோ அல்லது பல நாட்கள் வைத்திருக்க வேண்டும் என்றால் பிராக்கெட் ஆர்டர் சரியான முறை அல்ல. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், சிஎன்சி டெலிவரி பை, அப்புறம் ஜிடிடி டார்கெட் பிளஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு செய்யணும்னு இதுக்கு முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கோம். அதனால நீங்க வர்த்தகம் இன்ட்ராடே செய்யும் பொழுது ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும். ஒரு விலைக்கு வாங்கி இருக்கிறது எக்ஸிக்யூட்டட் ஆகிறத உறுதி பண்ணணும். ஸ்டாப் லாஸ், டார்கெட் ரெண்டையும் போடணும். உங்கள் வர்த்தகம் முழுமையாக விடுதலின்றி நிறைவு பெற்றதா அல்லது என்பதை உடனுக்குடன் உறுதி செய்ய வேண்டும். தவறினால் சில நேரங்களில்
எதிர்மறையாக இருக்கும்பொழுது ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மார்க்கெட் அவர்ஸ்க்குள்ளே முடிக்கலைனாக்கா அதுக்கான அபராத தொகையும் செலுத்த வேண்டிய வரும் என்ற எச்சரிக்கைக்காக நான் இதை சொல்கிறேன். இன்ட்ராடே என்பது மிகவும் கருத்தாகவும் பொறுப்பாகவும் விழிப்புணர்வாகவும் செய்யணும். இன்ட்ராடேன்னு உள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா கூடுமானவர்களும் சந்தையை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த டயத்துலையும் என்ன நிகழ்வுகள் வேணாலும் இந்த சந்தையில் வித்தவுட் அசை எனி ரீசன் எனிதிங் மே பி ஹேப்பன்ட். இப்போ சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக காரணிகள் மற்றும் உள்ளூர் காரணிகள் வரக்கூடிய செய்தியின் அடிப்படையில் நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சந்தை ஏற்ற இறக்கத்தை கொடுக்குது. ரொம்ப மிகவும் எச்சரிக்கையாக செய்ய வேண்டியது. உங்களுடைய வர்த்தகம் சிறப்பாக அமைய அடுத்த பதிவில் இன்னும் கூடுதல் தகவலோடு சந்திக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது மாதிரி உங்களுக்கு அடிக்கடி பயனுள்ள தகவலை சொல்கிறதுனால நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பண்ணுங்க. நீங்கள் ஒரு 10 பேருக்கு பண்ணால் அவங்க ஒரு 10 பேருக்கு பண்ணினா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக அமையும்ட்டு ஒரு அன்பான வேண்டுகோள். கட்டாயம் இல்லை. உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தா இன்னும் கூடுதலாகவும் சிறப்பாகவும் நான் வழிகாட்டலை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். பெல் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வரும்போது என்னுடைய அன்பான வேண்டுகோள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.